Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கோடியல் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். ஸோ வரக்கூடிய கோடியல் எக்ஸாம் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ எல்லா சாப்டர்லையுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 5 மார்க் எல்லாமே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கனால இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டருக்கான தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் மோஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் A கிராஸ் B கிராஸ் A கொஸ்டின், டொமைன் அண்ட் ரேஞ்சுக்கான கொஸ்டின், அதே மாதிரி ரிலேஷனுக்கான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா FX கான்செப்டில் வரக்கூடியது, ஃபைண்ட் A அண்ட் B ஃபங்க்ஷனில் வரக்கூடியது, ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். இதில் நமக்கே தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும்போது ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பாயிண்டில் கட் பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷனாக 2 பாயிண்டில் கட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, செகண்ட் ஃபங்க்ஷன், தேர்ட் வந்து 3 பாயிண்டில் கட் பண்ணுற ஃபங்க்ஷனை ஃபோர்த்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் ஃபங்க்ஷன் கிடையாது, செகண்ட் ஃபோர்த்து ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் FX, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா டொமைன் அண்ட் ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா FXல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K, A கிராஸ் A ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் வந்து ஏரோ டயக்ராம் கிராஃபில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் அண்ட் ரோஸ்டர் ஃபார்மில் கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் A கிராஸ் B யூனியன் C, நெக்ஸ்ட் A யூனியன் C கிராஸ் B யூனியன் D கொஸ்டின், நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்பர் 7 ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்கோம். ஸோ 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் ஆர்டர் பேருக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10th ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின், செட் ஆஃப் ஆர்டர் பேர் டேபிள் ஏரோ டயக்ராம் கிராஃப். தட் மீன்ஸ் வந்து அம்புக்குறி பண்ண சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் FX இருக்க கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 12th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், FX வரக்கூடிய கொஸ்டின் 12th. அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடிய 13th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 14th FX வரக்கூடிய 15th நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 5 மார்க் கூட ஃபஸ்ட் சாப்டர் கோ த்ரூ பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்குற செகண்ட் சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா செகண்ட் சாப்டர் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ அதில் கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், A and B கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விச் டே மை அங்கிள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 7 ஆல் டிவைட் பண்ணி போடக்கூடியது. அதுக்கப்புறம் SCF சம் LCM சம்மில் கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் ஃபைண்ட் த SCF, ஃபைண்ட் த LCM அண்ட் SCF கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 14 வந்து கம்பல்சரி சம்மில் கேட்கக்கூடிய ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் சம் LCM கண்டுபிடிச்சா போதும். கம்ப்யூட் சம், தட் மீன்ஸ் வந்து மாடுலர் அரித்மெட்டில் வரக்கூடிய சம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் APயில் இருக்கக்கூடிய கொஸ்டின், டிட்டர்மைன் த AP, அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த XY ஜெட்டோட வேல்யூ. விச் டேர்ம் சொல்லும்போது நம்ம கம்பேரிசன் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் GP சம்மில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா GPலே கம்பேரிசன் பண்ணும்போது இன்ஃபினிட் சம் ஆஃப் இன்ஃபினிட் சொல்ல S இன்ஃபினிட் A/1 - R வரக்கூடிய சம். ஸ்பெஷல் சீரிஸில் இருக்கக்கூடிய சம், தட் மீன்ஸ் சிக்மா K ஈக்குவல் டு 1 to N into N plus 1/2. அதே மாதிரி N into N plus 1 2N plus 1/6 கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி N into N plus 1/2 the whole square கம்பேர் பண்ணக்கூடிய சம்மில் அதை கொடுத்துருக்கோம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் GPயில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி கன்செக்டிவ் டேர்ம்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் பாசிட்டிவ் நம்பர், தட் மீன்ஸ் SN = N/2 A plus L கம்பேர் பண்ணக்கூடிய சம். நெக்ஸ்ட் 11th சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 11th 12th 13th. நெக்ஸ்ட் 5 + 55 3 + 33 7 + 77 9 + 9 எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. SNS2 சம், ரேகா சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், P1 பவர் X1 P2 பவர் X2 கம்பேர் பண்ணக்கூடிய சம்லாம் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து அல்ஜீப்ராவில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா SCF LCM கம்பேர் பண்ணக்கூடிய GCT கான்செப்ட், ஃபைண்ட் த LCM, மல்டிப்ளை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் வரக்கூடிய ரொம்ப சிம்பிள் ஃபேக்டரைஸ் பண்ணி போடக்கூடியது தான். ஃபார்முலா கோத்ரூ பண்ணி ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த LCM சம் இதுவுமே நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் இருக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி சால்வ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெத்தட்னாலும் போகலாம். ஃபார்முலா மெத்தட் சொல்லும் போது X = -B + R - √B² - 4AC/2A சம்லையும் போடலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தடில் போகலாம், இல்லை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எந்த மெத்தட் சால்வ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா சம், டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு இந்த சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வாணி சம். அதே மாதிரி வந்து இப்போ XYZ கம்பேர் பண்ணக்கூடிய காயின் சம், GCD, நெக்ஸ்ட் X² Y⁻- ரொம்ப இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சம் தான். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வரக்கூடிய சம். கொஸ்டின் 8 ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சம் தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். ஃபேக்டரைஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம டிவைடில் கொடுத்தானா ரெசிப்ரோக்கில் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஈஸியாக படக்கூடிய சம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் ரூட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம். இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தா ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமன் நம்பர் எடுக்கக்கூடியது. ஸோ அதுவுமே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A and B யோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து சால்வ் சம், நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் சம்மில் வரக்கூடியது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்,
ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் முன்னால் கம்பேர் பண்ணக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்து டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட் தட் மீன்ஸ் டெல்டா பி ஸ்கொயர் மைனஸ் 4xல் வரக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்குற ஜாமெண்ட்ரியில் இருக்க ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பிரின்சிபல் இதில் வந்து இப்போ பேசிக்காக ரூல்ஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தியரம், பிபிடின்னு சொல்லும் போது பேசிக் ப்ரொபோஷனல் தியரம், ஏபிடி ஆங்குலர் பைசெக்டர் தியரத்தை கம்பேர் பண்ணி வரக்கூடிய சம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த சம் போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா தியரம் 5 மார்க்ஸ் சொல்லும்போது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஏபிடி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி, ட்ரபிஷியம் சம் கம்பேர் பண்ண ரொம்ப சம் கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி இருக்க சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தான் லெசன் ஒன்று கம்பேர் பண்ணக்கூடிய சம்லாம் கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பை ட்ரையாங்கிளுக்கான சம் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கோத்ரூ பண்ணுவோம் ஈஸியாக ஆன்சர் பண்ணால் சிமிலர் ட்ரையாங்கிளே பார்த்துக்கங்க. கிராமர் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நான் 2 பார்க்க வேண்டிய நெசரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவத்தை முக்கணும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சம், பஸ் சம், லாஸ்ட் பப்ளியில் கேட்டது, வர்ஷிகா சம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸைஸ் இருக்க எல்லா சம் கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான சம் x = 24, y = 1/2x மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சொல்லுறது கோஆர்டினேட் ஜாமெட்ரி இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் சம், கொலினியர் சம், அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸ்லோப்போட கம்பேரிசன் இருக்கக்கூடிய சம், கொலினியர், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் சேனல், ஆரிஜின்னா 0,0 பாயிண்ட் வச்சு போடுறோம். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் GR Success அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ கம்பேர்ஸ் கொஸ்டின் நம்பர் 19 சொல்லும் போது பார்த்தா ஸ்ட்ரெயிட் லைன் ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல்னா m1 = m2, அதே பர்பெண்டிகுலர் சொல்ல m1 × m2 -1. 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A and B யோட வேல்யூ, கொலினியரோட வேல்யூ கம்பேர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் ரொம்ப முக்கியமான கேட்டகரி ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கம்பேரிசன் பண்ணி போடக்கூடிய சம்மு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் த்ரோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்பர் 11th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 11th 12th இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 13th வந்து கட்டாயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இந்த வரக்கூடிய எக்ஸாமில் கட்டாயம் வரும். ஸோ அதில் முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்க அந்த 5 மார்க் எல்லாமே அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற டிக்னாமெட்ரியில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த சம் வந்து பார்த்தா இதை விட ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் டிக்னாமெட்ரி சரியாக போனால் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் டிக்னாமெட்ரி சரியாக போட முடியும். ஸோ நிறைய கொஸ்டின் இருக்குன்னா நம்ம இதிலே செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்லேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் இதில் கொடுத்துருக்கோம். இந்த 5 மார்க் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இதில் நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கான ரொம்ப முக்கியமான 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான், ஏன்னா இருக்கிறது நமக்கு வந்து இன்னும் 3 days இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனல் GR Success TC வந்து பார்த்தீங்கன்னா 10th standard இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர்ஸாக மேத்ஸ்க்கு வந்து போர்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேல்ஸ் தியரமும் நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி எந்தெந்த சாப்டர் எந்தெந்த சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டையில் எக்ஸாமினேஷன். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்ல, நீங்கள் எந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுதான் ஈஸியாக ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சென்டம் எடுக்கிறதுக்கான எல்லா டிப்ஸும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. நான் திருப்பி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.